சப்தம் சினிமா விமர்சனம். ஆதி அமானுஷ்ய உலக ஆன்மாக்களின் நிறைவேறாத ஆசைகளை கவனித்து சொல்லும் அறிவியல் நிபுணர். ஒரு மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் தொடர்ந்து மரணம் அடைவதை பார்த்து அதிர்ச்சியாகும் நிர்வாகம் அது அமானுஷ்ய சக்தியின் வேலையா என்பதை கண்டறிவதற்கு ஆதி அவர்களை வரவழைக்கிறது. அந்த ஆய்வில் பல ஆன்மாக்களின் குரல்களை சிறப்பு உபகரணங்கள் வழியாக கேட்கிறார் ஆதி. ஒரே இடத்தில் வசித்த பலர் மர்மமாக மரணம் அடைந்துள்ள தகவலும் அவருக்கு தெரிய வருகிறது. இறந்தவர்கள் யார், அவர்கள் எப்படி மரணம் அடைந்தார்கள் என்பதை ஆதி கண்டுபிடித்து மீதி கதை. ஆதிக்கு ஸ்மார்ட் இளைஞன் வேடம், நடிப்பிலும் அது தெரிவது சிறப்பு. ஆன்மாக்களின் நிறைவேறாத விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பிரமிப்பை தருகிறது. காதல், சண்டை காட்சி என ஹீரோவுக்கான அம்சங்கள் இல்லை என்றாலும் கதைக்கு ஏற்ப தன்னை வடிவமைத்து கொண்டு மிக அழகாக கதாபாத்திரத்தை பேச வைத்துள்ளார். லட்சுமி மேனன் பார்வையாலே மயக்குகிறார். அந்தரத்தில் மிதந்து தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்துவது பிரமாதம். சிம்ரன் மெல்லிய உணர்வுகளால் தன் கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்க்கிறார். லைலாவுக்கு இதுவரை பார்க்காத வேடம், அதை அவரும் தனித்துவமான உடல் மொழியில் அலட்டாமல் உருட்டாமல் செய்துள்ளார். ரெடின் கிங்ஸ்லி நகைச்சுவையால் சீரியஸ் கதையை இலகுவாக மாற்றி உதவியுள்ளார். MS பாஸ்கர், ராஜீவ் மேனன், விவேக் பிரசன்னா, அபிநயா ஆகியோரின் பாத்திர படைப்பும் கதாபாத்திரத்திற்கு அவர்கள் செய்திருக்கும் நியாயம் கவனிக்க வைக்கிறது. எமோஷனல் காட்சிகளை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். இசையமைப்பாளர் தமன் பின்னணி இசைப்படத்தை தாங்கி பிடித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் அருண் பத்மநாபன் காட்சிகளை பிரமாண்டமாக படம் பிடித்து கண்களுக்கு விருந்து படைக்கிறார். சப்தம் வழியாக அமானுஷ்யங்கள் பழிவாங்கும் கதையை சுவாரஸ்யமாகவும் தனித்துவமாகவும் சொல்லி பேய்ப்பட ரசிகர்களுக்கு புது அனுபவத்தை கொடுத்துள்ளார் இயக்குனர் அறிவழகன் அவர்கள்.